ஆன்மீக நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடர் சங்கரநாராயணன் பணிவான வணக்கம். இப்போ நாம் காணும் காணொளி சிம்மராசி. சிம்மராசி என்பது காலப்புருஷனுடைய 5வது வீடு. மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரம் அடங்கியது சிம்மராசி. சிம்மராசி சிரராசி, சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் மனதைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். எடுத்த காரியத்தை சிரமமாக எடுத்து முடிப்பார்கள். இந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஜென்ரலாக இந்த குரு பயிற்சி மே மாதம் 1ஆம் தேதி 2024 நடக்கிறது. இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருப்பதை பார்ப்போம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எந்த காரியத்தையும் சிரம்பட எடுத்து நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருப்பார்கள். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி ராசிக்கு 10ஆம் இடத்தில், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்ம ராசிக்கு குரு அதிமித்ரு. சூரிய பகவானுக்கு குரு மித்ரு கிரகம். இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய குரு ராசிக்கு பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதியாக இருப்பதாலேயும் அவர் ராசிக்கு 10ஆம் இடம் என்ற ரிஷபத்தில், ரிஷபம் என்பது சிரராசி. அப்போ ஸ்கோரோடி வீட்டில் சிரராசியில் உட்கார்ந்திருப்பார் குரு பகவான். ரிஷப ராசியில் அது சிரராசி. இந்த சிரராசியில் குரு பகவான் அமர்ந்திருவது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாகும். ஜென்ரலாகவே ராசி சிம்ம ராசி சிரராசி. இப்போ குரு பகவான் பயிற்சி அடைக்கும் ரிஷபம் சிரராசி. அப்போ சிம்ம ராசிக்கு குரு நல்ல கிரகம். அவரை என்ன சொல்லியிருக்காருன்னா பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி குரு 10ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 2ஆம் இடம் கன்னி ராசி தனஸ்தானத்தை பார்ப்பதால் தன ஒரு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கல்வி வெளிநாடு சென்று படிப்பதற்கு, உயர்ந்த கல்வி படிப்பதற்கு பொருளாதார தடைகள் இல்லாமல் நல்ல உயர்ந்த நிலை வருவதற்கு, இவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் காண்பதற்கு அரசாங்கத்தின் மூலம் உதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளன. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு ஜெனரலாக சிரராசியில் இருக்குது. அங்கே கார்த்திகை அதெல்லாம் கார்த்திகை ரோகிணி மிருகசீரம். அப்போ அது குரு வளையம். அந்த ரிஷபங்கிறது குரு வளையம். ஜெனரலாகவே சிம்ம ராசி குரு நல்ல கிரகமாக இருக்குது. குரு வளையத்துக்குள் அங்கே கார்த்திகை ரோகிணி மிருகசீடம் 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரமே குரு பகவானுக்கு நட்பு நட்சத்திரம். அப்போ நட்பு நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கும் பட்சத்தில் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த குருவுடைய பார்வையை சொல்லும் போது குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடம் விருச்சிக ராசியை பார்க்குது. அப்போ குடும்பம், கல்வி, குடும்பம். 4ஆம் இடம் சுகஸ்தானம், தன்னுடைய சுகங்கள் பெருகும். தாயாருடைய ஹெல்த் நல்லா இருக்கும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கு, அதாவது பழைய வீட்டில் இருக்கும் புது வீடு கட்டுவதற்கும் இல்லை புது வாகனம் வாங்குவதற்கும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக இவர்களுக்கு அமைந்தன. குரு பகவான் 6ஆம் இடத்தில், குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்க சத்ரு பயம் இருக்காது. ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை குரு பார்ப்பதால் சத்ரு பயம் இருக்காது. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு குரு வளையம். அதனால இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலமாகும். அதுவும் குரு தசை நடக்கிறவங்களுக்கு, அதாவது சிம்ம ராசியில் குரு தசை நடக்கும் வேலையில் மாற்றம் ஏற்படும். வேலை மாற்றம் 10ஆம் இடத்தில் குரு புதிய பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு 50 வயசு 48 வயசுல இருக்கவங்களுக்கு புதிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளன. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவருக்கு மிகுந்த உன்னதமான ஒரு காலமாக அமைந்தன. கலை இயக்குனர், டைரக்டர், நடிப்புத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகவும் ஒரு பொற்கால ஆண்டாக உள்ளன. அதே மாதிரி குடும்ப தலைவர்களுக்கு, அதாவது இதுவரைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்காக புதிய தொழில் தொடங்குவதற்கு, அதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கு, முதலீட்டுவதற்கு, வருமானம் கட்டுவதற்கும் சில நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு குடும்ப தலைவர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளன. அதே மாதிரி மாணவர்களுக்கு மிகவும் பொற்கால ஆண்டு. சிம்ம ராசி ராகு தேசை நடப்பவர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால், அதே மாதிரி இந்த குரு பயிற்சியும் அவருக்கு சிறப்பாக இருப்பதால், ராகும் 8ஆம் இடத்தில் இருப்பதால வெளிநாடு சென்று படிப்பதற்கு மிகவும் சிறந்த ஆண்டாக அமைய வாய்ப்பு உள்ளன. அதே மாதிரி வெளிநாட்டு வேலை தேடுவதற்கும் ஒரு பொற்கால ஆண்டாக அமைய வாய்ப்பு உள்ளன. மேசராசி, அதாவது என்ன சொல்லிருக்கேன்னா மேசராசிக்கு 5வது வீடாக இருக்க சிம்ம ராசியா இருக்கனால அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல குரு, அதாவது காலபுருஷன் மேசராசிக்கு 2ஆம் இடத்துல குரு தனஸ்தானத்துக்கு வருவதால, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வருவதால இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய உள்ளன. ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும், ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும், ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும் எடுத்த காரியம் ஜெயம் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களுக்கு பரிகார ஸ்தலம் ஜெனரலாக 10ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால இவங்க ரிஷபம் காளையோட வீடு, இவங்க சிவனுடைய ஸ்தலத்துக்கு போகிறது நல்லது. சிவன் ஸ்தலமான பஞ்சபூத ஸ்தலத்தில் அந்த ரிஷபத்தில் இருக்கனால அது நிலம், அப்போ நிலஸ்தானத்தில் இருக்கனால காஞ்சிபுரத்தில் போய்
அவரை தரிசனம் பண்ணிடுவாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்க மண், அதாவது மண்ணு ஸ்தலம் வந்து காஞ்சிபுரம் தான். ஆனால் காஞ்சிபுரம் போய் ரிஷபம் அப்படிங்கிறது நிலராசி. நிலராசி என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் வந்து காஞ்சிபுரத்தில் சிவனாலயம். அந்த சிவனாலயம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு மிகவும் ஒரு ஏற்றமான காலம் அமைய வாய்ப்பு உள்ளன. நன்றி, வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது வீடு, புதன் பகவான் வீடு. இங்கே புதன் பகவான் உச்சம் ஆட்சி மூலத்துரியின் வீடாக அமைந்துள்ளன. இங்கே சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். இந்த வீட்டின் முக்கியமான நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை. உத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம், அஸ்தம் சந்திரபகவான் நட்சத்திரம், சித்திரை செவ்வாய் பகவான் நட்சத்திரம். இந்த ராசிக்கு குரு பயிற்சி எப்படி சிறப்பான அம்சத்தை கொடுக்கும் என்பதை காண்போம். ஜென்ரலாகவே இந்த குரு பயிற்சி வந்து மிகவும் சிறப்பான குரு பயிற்சி கன்னிராசிக்கு தான். அதாவது 12 ராசியில மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி வந்து கன்னிராசி. காரணம் என்னன்னா, கன்னிராசிக்கு 4 எழுக்கூடிய குரு பகவானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில், 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். அது சுக்கிர பகவானோட குரு வயத்துக்குள் அமர்ந்து, குரு தன்னுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஓடி போனவங்க 9ஆம் இடத்துல குருன்னு சொல்வாங்க. அப்ப அந்த குரு 9ஆம் இடத்துல அமர்ந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்ப்பது, அதாவது கன்னிராசியை குரு பார்ப்பது மிகவும் ஏற்றமான ஒரு காலமாக அமையும். இதுவரை திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள், அதாவது ஆண் பெண் இருபாலருக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கு, ஒப்பந்தம் பண்ணுவதற்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளன. இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த மேக்குள்ள ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சி சுபகாரிய நிகழ்ச்சிகள், வீடு கட்டுதல், கல்யாண காட்சிகள், அதே மாதிரி சிறு வயது 18 வயசு 20 வயசுல இருக்க இந்த ராகு தேசம் நடக்கிற பசங்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு முன்னேற்றம் காண்பதற்கு சிறப்பான காலம். அதே மாதிரி கல்யாண ஒப்பந்தம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இது முன்னால ஒப்பந்தம் பண்ண திருமணம் இந்த ஆண்டு நடப்பதற்கு இந்த குரு பயிற்சி மிகவும் ஹெல்ப்பாக இருக்கும். ஜென்ரலாகவே இந்த குரு வந்து 2, 5, 7, 9, 11 வருது ரொம்ப விசேஷம். அதுல ரொம்ப சிறப்பு வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்வது சகல விதமான பாக்கியத்தை இந்த குரு பகவான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி சனி 6ஆம் இடத்துல இருக்கு, ராகு வந்து 7ஆம் இடத்துல, லக்னத்துல ராசியில கேது, மிகவும் சிறப்பு. இந்த ராகு மட்டும் 7 இருக்கனால இந்த ராகு திசை நடக்கிறவங்க, கன்னியா ராசிக்காரங்க ராகு திசை நடக்கிறவங்க மட்டும் அந்த பரிகாரம் பண்ணிக்கணும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கனால குரு திசை நடக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கன்னியா ராசியில ராகு திசை நடக்கிறவங்க மட்டும் கண்டிப்பா பரிகாரம் பண்ணிக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு, லக்னத்துல கேது இருக்கனால, ராசியில கேது இருக்கனால இவங்க கல்யாணம் இந்த பரிகாரம் பண்ணிட்டால் கல்யாணம் தடங்கள் இல்லாம மிகவும் சிறப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, கன்னிராசி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ராகு தேசம் நடக்கிறவர்களுக்கும் குரு தேசம் நடக்கிறவர்களுக்கும் மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளன. இவங்களுக்கு வந்து ராகு மிகவும் ஒரு ஏற்றமான, மீன ராசியில ராகு வந்து ஜலராசி, நீர் ராசி, காலப்புருஷனுடைய 12வது மோட்சஸ்தானத்தில் ராகு இருப்பனாலையும், ராசிக்கு அதாவது மேசராசி காலப்புருஷனுக்கு 2வது குரு இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வை கன்னி ராசியை பார்ப்பது வந்து மிகவும் ஒரு பொற்கால ஆண்டு. அதாவது 12 ராசியிலையும் இந்த கன்னிராசிக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்புகள் ஒன்று. அதே மாதிரி இவர்களுக்கு வந்து போகக்கூடிய ஸ்தலம், மெயினாக போகக்கூடிய ஸ்தலம் வந்து கன்னிராசி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுல புதன் வந்து உச்சமாகக்கூடிய இடம், புதன் உச்சமாகிறார், புதன் ஆட்சி உச்சம் பெறுகிற இடம். ஆனால் மிக சுக்கிரன் நீச்சமாகிறார். இது வந்து மகாவிஷ்ணுடைய ஸ்தலம், அதாவது புதனுடைய வீடு. புதன் ஆட்சி உச்சம் பெற்று அங்கே சுக்கிரன் நீச்சமாகனால இது மகாவிஷ்ணுடைய வீடும். அதனால கண்டிப்பா இவங்க வந்து திருச்செந்தூர் ஸ்தலம் போறது நல்லது. அப்படியே அதே மாதிரி வந்து பெருமாள் ஸ்தலம், இந்த 2 ஸ்தலம் போயிட்டோம்னா தன பிராப்தம், அதாவது இதுவரை சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு, வருமானம் ஈட்டுறவங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கிறது வாய்ப்பு ஒன்று. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமான ஒரு காலமாக அமையும். கடன் வாங்கினா கடன்கள், இதுவரை கடன் வாங்கினவங்களுக்கு கடனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவர்களுக்கு, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக அமையும். ஏன்னா ஜெனரலாக குரு வந்து ராசியை பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, புது தொழில் தொடங்குவாங்க, அதாவது புது தொழில் தொடங்குவதற்கு மிகவும் சிறப்பான காலமாக அமைவதற்கு இந்த கன்னிராசினியர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாகும். என்ன இவர் கண்டிப்பாக வந்து கன்னிராசிக்கு 4க்கு 7க்கு அதிபதி குரு, 4ஆம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் களத்திர பாவத்துக்கு அதிபதி. அப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி குரு
பாக்கியத்தான ஒரு சுக்கிரன் வீடு, கலத்திர காரகன் சுக்கிர வீட்டில இருந்து ராசியை பார்ப்பதையும் இவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா இதுவரைக்கும் தடங்கல்பட்ட திருமணம் கண்டிப்பா நடக்குமா? கன்னிராசி நேரில் யாரா இருந்தாலுமே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் பர்டிகுலர் அந்த ராகு தசை நடக்கிறவங்க மட்டும் பரிகாரம் பண்ணிக்கணும். மற்ற ராசிக்கு பிரச்சனை இல்லை. ராகு தசை கண்டிப்பாக பரிகாரம். குரு தசை நடக்கிறவங்களுக்கும் சனி தசை நடக்கிறவங்களுக்கும் சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு வாய்ப்புகள் ஒன்று சொல்லி நன்றி, வணக்கம். துளாராசி நேயர்களுக்கு வணக்கம். துளாராசி காலபுருஷனுடைய 7வது வீடு, கலத்திர காரகன் வீடு. 7ங்கிறது சுக்கிரன் வீடு. சுக்கிரன் யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 இந்த பாதங்கள் அடங்கியது துளாராசி. துளாராசி சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. சுக்கிரனுடைய ஆட்சி வீடு சூரிய பகவானுக்கு நீச்ச வீடு, சனி பகவானுக்கு உச்ச வீடு. இங்க சனி உச்சமாகிறார். இங்கதான் இதோட திராசி சின்னம். ஆனால் தான் இங்க சனி பகவான் உச்சமாகிறார். இங்க சுக்கிரன் ஆட்சி ஆகிறார், சூரியன் நீச்சமாகிறார். இந்த வீட்டோட தன்மை என்னன்னா, எதுலேயும் துளாராசி ஜட்ஜ்மெண்ட். இவங்க எந்த விஷயத்திலையுமே தீர்மானம் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க. துளாராசிக்காரங்களுக்கு எந்த விஷயத்தில் இறங்கினாலும் யோசித்து நிதானமாக தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி ஒரு வேலையிலிருந்து மாற்றம் ஏற்படணும்னா அந்த வேலைக்கு போகலாமா போக வேண்டாமா பல தடவை யோசிப்பாங்க. ஏன்னா இது சுக்கிர பகவானுடைய வீடு, திராசு, இந்த சின்னம் திராசு. அதனால ஒரு விஷயத்துக்கு 4 தடவை யோசிக்கக்கூடிய ஆற்றலுக்கு மிக்கவர்கள் தான் துளாராசிக்காரர்கள். அதுல இந்த சித்திர நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. சித்திரையில பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. அவங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். சுவாதி நட்சத்திரங்கள் மட்டும் கொஞ்சம் வேகமா நிற்பாங்க. ஆனா வேகம் இருந்தாலும் அவங்க எடுத்த காரியத்தை ஜெயத்தோடு முடிச்சிருவாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் கண்டிப்பா சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பேச்சு இவங்களுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, துளாராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி குரு. இந்த குரு பேச்சு எப்படி இருக்குன்னா, இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல ராசியை பார்த்துருந்த குரு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருது, அட்டமஸ்தானத்துக்கு. அட்டமஸ்தானத்துக்கு குரு வருது என்ன சொல்லிருக்குன்னா, அவ்வளவு சிறப்பான பாயிண்ட் கிடையாது. 8ஆம் இடம் உடம்பு சம்பந்தப்பட்ட இடம். தன்னுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பா பார்த்துக்கணும். 8ல குரு வருது, 3க்கும் 6க்கும் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும். ஆனால் குருவின் பார்வை இருக்குங்களா, அது விருச்சிக ராசியை பார்க்கு. விருச்சிக ராசியை பார்க்குறது என்ன, ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பதனால சிறந்த ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டுவதற்குன்னு ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பேச்சு இவங்க நடத்துவதற்கு வாய்ப்பு. இந்த குரு பேச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2ஆம் இடம், 2ஆம் விருச்சிங்க தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானத்தை குரு பேச்சு பார்ப்பதால குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள், குடும்பத்தில் பசங்களுக்கு படிப்புக்கான செலவுகள், தன் உற்றார் உறவினருக்கான செலவுகள், இதெல்லாம் இந்த குரு பேச்சு நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. அதே மாதிரி 4ஆம் இடம், துளாராசிக்கு 4ஆம் இடம் மகர ராசியை குரு பார்ப்பது மிகவும் சிறப்பு. ஏன்னா குரு இந்த 4ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயாஸ்தானம், புது வாகனம், வண்டி வாங்குறது, புது வீடு கட்டுதல். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வீடு லேண்டு வாங்கி வச்சிருந்தவங்க வீடு கட்டலாம். இது வரைக்கும் கட்ட முடியாம இருந்தவங்க வீடு வாங்கி இடம் வாங்கி வச்சிருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணா வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு. அதே மாதிரி புதிய வாகனம், பழைய வாகனம் கொடுத்து 2 வீலரோ 4 வீலரோ வாங்குவதற்கான ஒரு மிகவும் சிறந்த ஆண்டாக இந்த குரு பேச்சு இவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கு. அதே மாதிரி இது வரைக்கும் துளாராசி நேர்களுக்கு தாயாரோட உடனே சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை மகர ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதனால தாயாரின் உடல்நிலை சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வாகனங்கள், வண்டி வாகனம், தாயாரின் உடல்நிலை, அப்புறம் வீடு கட்டுறதுக்கு இந்த முயற்சிகள் எல்லாம் இந்த குரு பேச்சு துளாராசிக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளன. அதே மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு ராகு திசை நடப்பதற்கு, அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்குனாலையும் இந்த குரு பேச்சு மிகவும் ராகு குரு சனி இந்த 3மே சிறப்பா இருக்கு. ஏன்னா சனி ராசிக்கு 5ஆம் இடத்துலையும், குரு ராசிக்கு 8ஆம் இடத்துலையும், ராகு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பு மிகவும் ஏற்றமான காலம். அதனால இந்த 3 கிரகத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது துளாராசிக்கு குரு அஷ்டமத்துல ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, உடல்நிலையில் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதங்க, சூரியன் கையெழுத்து போட்டு கொடுக்காதங்க, பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனத்தை கொடுத்து வாங்குறது கவனமா இருக்கணும். 8ல் குரு தனக்காரங்க அஷ்டமத்தில் மறைவதால நீங்க குடுக்கல் வாங்குறது கவனமா இருங்க. யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதுங்க.
இதெல்லாம் கவனம் பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த குரு பேச்சு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உடனே. இந்த குரு பேச்சினால் சில நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. என்னென்ன நன்மைகள்னா, தாயாரின் உடல்நிலை சீராகும். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய வீடு கட்டுறது, புதிய வாகனம் வாங்குறது, பழைய வாகனம் புது வாகனம் வாங்குறது, அதே மாதிரி இதுவரைக்கும் தன்னுடைய ஆரோக்கியம் சின்ன கவனம் தேவை, அவ்வளவுதான். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தான குரு பார்க்கறதுனால கம்ஃபர்ட் ஆஃப் லைஃப், அதாவது நல்ல வசதி வாய்ப்போட வாழ்வதற்கான ஒரு ஏற்றமான காலமா இந்த குரு பேச்சு இருக்கும். அதே மாதிரி குரு அஷ்டமத்தில் வருவதனால 8ஆம் இடம் வந்து அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய இடம். அங்க குரு வருமானா யாருக்கும் பணம் கொடுக்க வாங்குறது, அப்புறம் யாருக்கு ஜாமீன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிக்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த குரு பேச்சு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு பரிகார ஸ்தலம் ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்கேன்னா, துலா ராசிக்கு 3க்கு 6க்கு அதிபதி குரு பகவான் இப்ப சிற ராசியில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு நீர் ராசி, அதாவது 3 6க்கு அதிபதி நீர் ராசிக்கு அதிபதியா இருக்கனால இவங்க வந்து திருச்செந்தூர் முருகன் சன்னிதானம் போயிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி இவங்க வந்து வீட்டில் வந்து முருகனுடைய சின்ன வேலை வச்சு அபிஷேகம் பண்றது, பால அபிஷேகம் பண்ணி இந்த 1 வருஷத்துக்கு கும்பிட்டுடுவாங்க. உடல் பிணிகள் நீங்கும். உடல் பிணி நீங்குவதற்கு சஷ்டி கவசம் படிங்க. அதே மாதிரி வேல் விருத்தம் படிக்கலாம். வேலுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம். வீட்டில் வச்சு சின்ன வேலை வச்சு வீட்டில் பால் அபிஷேகம் பண்ண. இதெல்லாம் அந்த 1 வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சத்துரு பயம் வராது. ஏன்னா 3க்கும் 6க்கு 8, 3க்கும் 6க்கு அதிபதி 8ஆம் இடத்துல மாதிரி தான் சத்துரு பயம் இருக்காது. சத்துரு பயங்கிறது எனிமிகளுடைய பயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நன்றி, வணக்கம். விருச்சிக ராசினர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி வந்து காலபுருஷன் 8ஆவது வீடு. மேசத்துலேருந்து கணக்கு பண்ணால் விருச்சிகம் வந்து 8ஆவது வீடு. இது வந்து ஆயுள் ஸ்தானம், சீக்கிரட் இடம், எல்லாமே 8ஆம் இடம் தான். விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரங்க விசாக நட்சத்திரம், குருபவன் நட்சத்திரம், அப்புறம் அனுஷம் சனிபவன் நட்சத்திரம், கேட்டை புதர்பவன் நட்சத்திரம் அடங்கியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேர்களுக்கு செவ்வாவுடைய வீடு. இவங்க வந்து போல்டாக இருப்பாங்க, எந்த வயசுலையும் பிடிவாதமாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க, ஸ்கார்பியோ ராசிக்காரங்க ஜென்ரலாகவே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேளு. விருச்சிக ராசி வந்து தேளு, யாரும் கொஞ்சம் கடுகடுன்னு நிற்பாங்க. காரணம்னா 8ஆவது வீடு, ராசிக்கு 8ஆவது வீடு. அதனால கொஞ்சம் கடுகடுப்பாக இருந்தாலும் அவங்க சில விஷயம் நியாயமாக தான் இருப்பாங்க அவங்க பேசுகிற பேச்சு. அதில் வந்து விசாக நட்சத்திரக்காரனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, தான் பிடிச்சதே சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அனுசத்திர நட்சத்திரக்காரன் ஃப்ளெக்சிபிள், அதாவது 2 பக்கம் ஜாஞ்சி கொடுவாங்க. நல்லதுக்கும் ஜாஞ்சி கொடுவாங்க, கெட்டதுக்கு ஜாய மாட்டாங்க. நல்லதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கெட்ட விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அனுச நட்சத்திரக்காரன். கேட்ட நட்சத்திரக்காரன் அவங்க முடாப்புடியாக ஒரு முயற்சியில் இறங்கினால அந்த முயற்சி பலிதாம ஆகுது வரைக்கும் விட மாட்டாங்க. நாம என்ன செய்யறோமோ அந்த காரியத்தை கண்டிப்பாக எடுத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சி போராடி ஒரு முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய நட்சத்திரம்னா அது ஸ்கார்பியோவில் கேட்ட நட்சத்திரக்காரங்க தான். ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வில் பவர் ஜாஸ்தி. தான் யோசிச்சு எந்த விஷயத்தையும் யோசிப்பாங்க, நாலேஜ் அதிகமாக இருக்கும். அதனால இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யக்கூடிய ஆற்றல் விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரக்காரங்க அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி செவ்வாயுடைய வீடு. செவ்வாய்க்கு அதிமித்திரு குரு பகவான். இவர் வந்து விருச்சிக ராசிக்கு 2க்கு 5க்கும் குரு. இந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் தனஸ்தானம் தனுசும் 5ஆம் இடம் மீனமும் விருச்சிக ராசிக்கு ஏற்றமான ஒரு வீடு. விருச்சிக ராசிக்கு 2 கூடிய குரு தனாதிபதி. அவர் தான் பஞ்சமாதிபதி தான். அவர் இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடத்துல இருந்தவருக்கு அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. 7ஆம் இடத்துக்கு வந்து ரிஷபத்துக்கு வந்து சமசப்தம பார்வையாக அவர் வந்து எதை பார்க்கிறாருன்னா, நேர ராசியை பார்க்கிறார். நேரடியாக ராசியை பார்க்கிறாரு. ரிஷபத்துல இருந்து சமசப்தம பார்வையாக நேரடியாக ராசியை பார்க்கும்போது இவங்களுக்கு வேலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது கிளியர் பண்ணிவிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேலை பிரச்சனை கிளியர் ஆகும். இதுவரை டென்ஷனாக இருந்தவங்க அதுல இருந்து கிளியர் பண்ணி விட்டுரும். பொருளாதாரம் ஹைபை ஆகும். ஹைபைனா இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வந்து 1.5 லட்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்பளம் கூடும். அதே மாதிரி புதுசா முயற்சி பண்ணிடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. புது வேலையை தேடுறவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு அமைப்பு.
அதே மாதிரி வேலையை வந்து நீங்க என்ன வேலை நினைச்சீங்க அந்த வேலை கண்டிப்பா நடக்கும். அது நீங்க வந்து வியாழக்கிழமை குரு பகவானுடைய குரு ஸ்லோகம் சொல்லுங்க. அதே மாதிரி ஜீவ சமாதி, இந்த குரு பேச்சு ரிஷபத்துல இருந்து நேர சமசப்த பார்க்கனால நீங்க வந்து சித்தர் ஆலயம் போங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2 கூடிய குரு ராசிக்கு 7ஆம் இடத்துல ரிஷபத்துல அமர்ந்து காலபுத்திரங்க 2ஆம் இடம் தனஸ்தானத்துல இருந்து ராசியை சமசப்த பார்ப்பதால இவங்க வந்து ஜீவ சமாதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய கோரிக்கை எல்லாம் சிறப்பாக அமையும். இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, இதுவரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, போன வருஷம் கல்யாணம் இருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் கல்யாணம் இருக்கலாம், அவங்களுக்கு தான் இந்த 2 கூடிய 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் பூரிய புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். குரு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பதனால இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திருமணமான பெண்களுக்கு இந்த ஆண்டு தடங்கள் ஏற்பட்ட குழந்தைகள், சிலவங்க ஆபாசனாக இருக்கலாம், சிலவங்க லேட்டாக இருக்கும் குழந்தை, இந்த ஆண்டு இவங்களுக்கு குரு பேச்சு மிகவும் சிறப்பாக அமைங்கன. இவங்க வந்து ஜீவ சமாதிக்கு, பாம்பன் சுவாமிக்கு, பட்டியலா சமாதி, இந்த மாதிரி சித்தர்கள் சமாதிக்கு வியாழக்கிழமை போய் ப்ரேயர் பண்ணுங்க. குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும். வேலையில் நினைச்ச மாதிரி ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தனப்பிராப்தி கூடும். புத்திரர்களுடைய முன்னேற்றம், சிலவங்களுக்கு புத்திரர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் அதிபதி புத்திர ஸ்தானமா இருக்கனால அவர் வந்து ராசியை பார்க்கனால சிலவங்க புத்திரர் மூலம் வருமானம் கிடைக்கும். தன்னுடைய புத்திரர்கள் மூலம் இவங்களுக்கு வருமானத்தை, இதுவரை கஷ்டப்படுற பசங்களுக்கு வருமானம் கூடும். அவங்க வந்து பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசி இதுகளோட பசங்க தன்னுடைய பேரண்ட்ஸ்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதாவது அப்பா அம்மாவங்களுக்கு உதவி செய்யணும் என்ற தாட்டை இந்த குரு பேச்சு இவங்களுக்கு கொடுக்கும். அதிக நண்பர்கள் சேர்க்கைகள் இந்த குரு பேச்சு ஏற்படும். இந்த 7ஆம் இடம் வந்து கம்யூனிகேஷன் தொடர்பு, 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப். அப்போ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெளிநாடு போறது தொடர்பு, கம்யூனிகேஷன் தொடர்பு, நெட்வொர்க்கு, அப்புறம் இன்டர்நெட்டு, அப்புறம் ஐடி, இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு மிகவும் ஒரு ஏற்றமான ஆண்டாக இந்த குரு பேச்சு இவங்களுக்கு சிறப்பாக அமைஞ்ச. இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக கொஞ்சம் பிடிவாத கேரக்டராக இருக்கும். ஆனால் பிடிவாத கேரக்டர் இருந்தாலும் ஜென்ரலாகவே அவங்க சில நல்ல விஷயத்துக்கு தான் பிடிவாதம் பிடிப்பாங்க, தவிர நெகட்டிவ் இருக்காது. பாசிட்டிவான விஷயத்துக்காக பிடிவாதம் பிடிப்பாங்க. ஆனால் சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு. ஏன்னா செவ்வாயுடைய வீடு, செவ்வாய்னால நெருப்பு, காலபுருஷனுக்கு 8ஆவது வீடு, எமோஷனலாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க சில காரியத்தை சாதித்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டு. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் போராடி ஜெயிச்சுவாங்க, அதை மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து சித்தர் சமாதி, ஜீவ சமாதி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டு. இதனால் தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பிரிஞ்ச குடும்பங்கள், குடும்பஸ்தானாதி 6ஆம் இடத்துல இருந்து இருக்கும். போன வருஷம்லாம் பிரச்சனை இருந்த குடும்பங்கள் இந்த குரு பேச்சு குடும்பத்தை ஒன்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுடைய 9ஆவது வீடு. இது வந்து சிறப்பான வீடு. இங்க குரு பகவான் வந்து மூலத்திரியோன வீடு, குரு ஆட்சி. இது வந்து அற்புதமான வீடு. இந்த வீட்டில் எந்த கிரகம் பகை கிடையாது, குரு ஆட்சி. எந்த கிரகத்தை உள்வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரே வீடு வந்து தனுசு ராசி தான். சூரியனாலும் சரி, சந்திரனாலும் சரி, செவ்வாயினாலும் சரி, புதனாலும் சரி, சுக்கரனாலும் சனியா இருந்தாலும் எல்லா கிரகம் பகை இல்லாமல் சமமாக நட்பாக பாய்க்கக்கூடிய வீடு தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு வந்து காலப்புருடைய 9ஆம் வீடு பாக்கியஸ்தானமாக அமைந்ததுனால இந்த ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் குரு பகவான் மேசத்தில் இருந்தார். இப்போ மேசத்திலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு பேச்சு ஆகிறார். இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு ராசிக்கு 6ஆம் இடத்துல பேச்சு ஆகிறார். இந்த 6ஆம் இடத்து பேச்சு வந்து பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். இது வரைக்கும் ஒரு வருஷம், இந்த மே வரைக்கும் குரு 1ஆம் தேதி வரைக்கும் குரு ராசியை பார்க்கறதால மன உளைச்சல் இருந்தவங்களும் மன உளைச்சல் வந்து கிளியர் பண்ணி விட்டுருக்கோம், பிரச்சனைகள் வந்து கிளியர் பண்ணி விட்டுருப்பாரு, அவ்வளோதான் வந்தார. இப்போ இந்த குரு பயிற்சி வந்து ராசிக்கு 6ஆம் இடம் ரணம் நோய் சத்துருஸ்தானத்துக்கு வந்து அவர் 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, மகர ராசியை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, விருச்சிக ராசியை.
10ஆம் இடத்தை பார்க்கிறாரு கன்னி ராசியை. இந்த 3 இடமும் இந்த குரு பேச்சு பார்க்கறதுனால என்னென்ன நன்மைகள்? இப்போ தனுசு ராசிக்கு 10ஆம் இடம் கன்னியை குரு பார்ப்பது, 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் வரைய 10ஆம் இடத்தை பார்ப்பது தொழில், புதிய தொழில் செய்வதற்கு மிகவும் ஏற்றமான ஆண்டாகும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பத புதிய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் ஏற்றமான காலமாகும். அதே மாதிரி இதனால வரைக்கும் வேலை மாற்றம், தொழிலிருந்து வேற வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பேச்சு ஹெல்ப் பண்ணும். இந்த மே மாசத்துலேருந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்கன்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக மே ஜூன் ஜூலைக்குள்ள புதிய வேலைக்கு மாறுவதற்கு இந்த குரு பேச்சு தனுசு ராசினியர்கள் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தனஸ்தானத்தை குரு பார்ப்பவர் குடும்பத்தில் இதுவரைக்கும் 6ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்க, எப்பவுமே ராசியை பார்க்க விட 2ஆம் இடத்தை பார்க்கறது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது கிளியர் பண்ணி விட்டுறாரு. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அது எத்தனாம் பார்வையாக பார்க்குறாருன்னா அங்கே இருந்து 9ஆம் பார்வையாக அவருடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கும். சில வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இந்த குரு பேச்சு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவதற்கு பண வரவுகள் எங்கே கேட்டாலும் கிடைக்கும் இவர்களுக்கு இந்த ட்ரிப்பு. ஏன்னா குரு தனஸ்தானத்தை குரு தனக்காரங்க குரு தனஸ்தானத்தை பார்ப்பது, அதாவது குருவே தனக்காரகன், அவரே தனஸ்தானத்தை பார்ப்பது தனவார்வையை பெருக்கும். அந்த தனவாரை எப்படி பெருக்கும்னா நீங்க இதுவரைக்கும் யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காம இருந்தது இந்த மே மாசத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண வரவு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதே மாதிரி 10ஆம் இடத்து ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால தொழில் மூலம் வருமானம், நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரி, அது டெக்ஸ்டைல்ஸா இருந்தாலும் சரி, இரும்பு கடையா இருந்தாலும் பலசர கடையா இருந்தாலும், அவங்க ராசிக்கு என்ன தொழில் அமைஞ்சிருக்கோ அந்த தொழில் மூலம் வருமானம் வருவதற்கு மிகவும் ஏற்றமான காலமாகும். காரணம் என்ன, இவங்களுக்கு 7 சனி முடிஞ்சு சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கு, ராகு 4ஆம் இடத்துல இருக்கு, குரு வந்து 6ஆம் இடத்துல தனஸ்தானத்தை பார்ப்பதால இவங்களுக்கு இந்த குரு பேச்சு தன வருவாய் பெறவும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள், இதுவரை தடங்கள் பட்ட குடும்பம், திருமணம் தடங்கள் பட்ட இந்த குடும்பங்கள் கல்யாணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். லவ் மேரேஜ் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல குரு வந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பதாலும் சுக்கிரன் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கிறார், அதாவது தேவகுரு அசுர குரு வீட்டில் இருப்பதனால காதல் திருமணங்கள் தனுசு ராசி நேர்களுக்கு காதல் திருமணம் கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அது ஆண்மானாலும் சரி பெண்ணாலும் சரி இந்த 1 வருஷத்துக்குள்ள காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. குருவால் ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னா, இந்த குரு வந்து இவங்க வந்து தானம் பண்றது நல்லது. குழந்தைகளுக்கு புக்கு, இந்த தனுசு ராசியாதி குருவா இருக்கனால இவங்க குழந்தைகளுக்கு புக்கு தானம் பண்றது, அதே மாதிரி அந்தணர்களுக்கு தானம் பண்றது, அதே மாதிரி ஊனமுற்றோடு தானம் பண்றது, இதெல்லாம் இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு சத்ரு பயம் வராது. 6ஆம் இடத்துல இருந்த குரு இந்த பரிகாரம்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா சத்ரு பயம் வராது. சத்ருனா எனிமி, உங்களை எதிர்க்கிறவங்களோட பயம் போயிடும். ஸோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பது, பாசிட்டிவான விஷயம் நடப்பதற்கு வாய்ப்புகள் ஒன்று. குருவால் சில விஷயங்கள் உண்டு. ஏன்னா குரு வந்து நல்ல கிரகம், நெகட்டிவான கிரகம் கிடையாது. உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கனால நன்மை தான் செய்வார், கெடுக்க மாட்டார். உங்களுக்கு ராசிநாதன் அவர் தான், சுகஸ்தானாதிபதி அவர் தான், 6ஆம் இடத்துல சுக்கிர வீட்டுக்கு வரார். அதனால சுக்கிரன் யாருன்னா களத்திர காரகன். அப்போ குரு வந்து களத்திர காரகன் சொல்ல சுக்கிர பகவான் வீட்டுக்கு காலபுருஷன் 2ஆம் இடத்துல இருப்பதால அவரே 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால காதல் திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தலைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க வந்து சொன்ன இந்த பரிகாரம், புக் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சொன்ன இந்த பரிகாரம்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மிகவும் சிறப்பாக இருப்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு, இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிகளுக்கு. அதே மாதிரி ஜீவ சமாதி போயிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுடைய பிரச்சனைகள் நோய் நொடி இல்லாம, அதாவது ஆரோக்கியத்தோட வாழ்வதற்கு, ஏன்னா 6ஆம் இடம் வந்து நோய் நொடி சத்துரு அங்க வருவதனால கடன் தொல்லைகள் இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது. அதனால நீங்க சித்தர் சமாதி ஜீவ சமாதி கண்டிப்பா போய் தீரணும்.
அவங்களுக்கு எந்த பிடி சலமாக இருந்தாலும் சரி அங்கே போங்க, உங்களுடைய பிரச்சனைங்க எல்லாமே கண்டிப்பாக சரியாக முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 10ஆம் இடத்து குரு பார்க்க கடின உழைப்பு, நீங்கள் வந்து எஃபர்ட் நிறையா போடணும். 6ஆம் இடத்து குருனால முயற்சி, நிறைய சத்துருக்களும் வந்தாலும் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக பலிதாகும். 10ஆம் இடத்து குரு பார்க்குறா, 2ஆம் இடத்து குரு பார்க்குறா, 12ஆம் இடத்து விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாங்க. அப்போ சுபகாரிய செலவுகள் அது வந்து 12ஆம் இடம் செவ்வாயுடைய பூமி ஸ்தானம் வீடு. அப்போ உங்க சகோதரன் செவ்வாயுடைய வீடா இருக்காங்க, உங்களுடைய மூத்த சகோதரன் சகோதரி வழியில செலவுகள் ஏற்படும். சகோதரன் சகோதரியோட செலவுகள் ஏற்படும். திருமண காட்சிகள், அவங்களுக்கு தேவையான செலவுகள் செய்வதற்கு இந்த குரு பேச்சு இருக்கும். குடும்பத்தில் திருமணம், சகோதரியுடைய திருமணம், அவங்களுக்கு வீடு கட்டுறது போன்ற சுபகாரி செலவு 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இது நடக்கும். அதே மாதிரி 12ஆம் இடங்கள் வெளிநாடு தொடர்பு சிலவங்க வெளிநாடு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடல் கடந்து பயணம் போவதற்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு பிசினஸ் பண்றவங்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த குரு பயிற்சி 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானத்தை குரு, அயன சயன போகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வாழ்க்கை கம்ஃபர்டபுளா இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால இந்த குரு பயிற்சி கெடுதலான ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். காலப்புருஷனுடைய 10ஆவது வீடு மகரம், கர்மஸ்தானம். இந்த மகர ராசிக்காரங்க என்ன சொல்லுங்கன்னா சனி பகவானுடைய வீடு, இது 10ஆவது வீடா வருது காலப்புருஷனுக்கு. இவங்க கடின உழைப்பாளி, இவங்களோட உழைப்பு மூலம் தான் இவங்க பேரு புகழ் அடைவாங்க. எப்பவுமே மகர ராசிக்காரங்க ஜெனரலா என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க எந்த தொழில் தோட்டாலும் இவங்க தன்னுடைய உழைப்பின் மூலம்தான் அவங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே இவங்க உழைச்சி அது மூலமா தான் தன்னுடைய முன்னேற்றத்தை காண்பார்கள் என்பது மகர ராசியுடைய அமைப்பு. இந்த மகர ராசிக்கு வந்து உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, அவிட்டம் 1, 2 அந்த பாதம் அடங்கியது மகர ராசி. இது சனி பகவானுடைய ஆட்சி வீடு, செவ்வாய்க்கு உச்ச வீடு, குரு பகவானுக்கு நீச்ச வீடு. இந்த வீடு தான் மகர ராசி. இந்த மகர ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஏழரை சனி நடந்துட்டு இருந்தது. அந்த ஏழரை சனி இப்ப பாத சனியா போயிருக்கு 2ஆம் இடத்துக்கு. இந்த குரு மிகவும் சிறப்பான ஒரு இடத்துக்கு வருது. நல்லா தெரிஞ்சுங்க, மகர ராசிக்கு 7 தாக்கம் முடிய போது இந்த குரு பேச்சு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு வாய்ப்பு உள்ளன. காலப்புருஷன் மேச ராசிக்கு 2ஆம் வீடு குரு பகவான் ஆகிறார். மகர ராசிக்கு 5ஆம் வீடு பூரிய புண்ணியஸ்தானம். 5ஆம் இடங்கிறது பூரிய புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்கு வந்து குரு பேச்சு ஆகிறது மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. குருவுடைய பார்வை வந்து இந்த ராசிக்கு 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் 9ஆம் பார்வையாக மகர ராசியை குரு பார்ப்பது மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளன. குருவால் நல்ல முன்னேற்றம் உண்டு. இது நாள் வரைக்கும் 7 சனி அல்லது நிறைய சிரமங்கள் பட்டிருப்பாங்க மகர ராசிக்காரன். நெஞ்சு நூடலாய்ப்பாங்க. அதாவது ஒரு 30, 35, 40 இந்த வயசுல உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா இதனால வரைக்கும் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்தை தாண்டி இந்த குரு பேச்சு மே மாதம் மாறுது. 2024 மே 1ஆம் தேதி. இது வந்து ராசிக்கு 5ஆம் இடம் பூரிய புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம். ஒன்று சொல்லுவாங்க, கெஞ்சினாலும் கிடைக்காது பஞ்சமஸ்தானம். 5ஆம் இடங்கிறது கெஞ்சினாலும் கிடைக்காதுமாங்க. அந்த இடத்துக்கு குரு வராரு. அதனால உங்களுக்கு குரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். குருவுக்கு ஸ்பெஷல் பார்வை 9ஆம் பார்வை. அந்த ஸ்பெஷல் பார்வை ராசியை 9ஆம் பார்வையை பார்ப்பதால் மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. குரு அதாவது இது வரைக்கும் இந்த உத்திராடம், திருவோணம் அவிட்ட இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இதுல ராகு திசை நடங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு நல்லதுங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது முயற்சி ஸ்தானத்துல இருக்கு. இவங்க கடின உழைப்பு மூலம் முன்னுக்கு வந்துடுவாங்க. இந்த 3ஆம் இடத்துல ராகு குரு தசை நடவுக்கு இதனால் தடங்கள் ஏற்பட்டது. அவங்க 4ஆம் இடத்துல குரு 5ஆம் இடத்துக்கு வரனால இந்த குரு தசை நடக்கிறவங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வருவது சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கும். சுபகாரியம், கல்யாணம், அப்போ புத்திர பாக்கியம், வீடு மனை, இந்த 4 விஷயங்கள் இந்த குரு பேச்சு உங்களுக்கு ஏற்படணும். அதனால இந்த மகர ராசிக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.
அதாவது சொன்ன மாதிரி கன்னி ராசி, அதுக்கப்புறம் மகர ராசி, விருச்சிக ராசி, இந்த 3 ராசி சிறப்பு. இப்ப கன்னி ராசி முடிஞ்சு விருச்சிக ராசி முடிஞ்சு இப்ப மகர ராசிக்கு ஒரு அற்புதமான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா புதிய தொழில் செய்வர்களுக்கும் சிறப்பான ஆண்டு. இது வரைக்கும் லாஸ் ஆயிருக்குமா, நிறைய பேருக்கு தொழில் செஞ்சு லாஸ் ஆயிருக்கும், பணம் வரையமா இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை, மனச்சஞ்சலங்கம் எல்லாமே இது நாள் வரைக்கும் நடந்திருக்கும். அதை 2018 இருந்து 2018, 19, 20, 21 வரைக்கும் இவங்க அவ்வளோ புழிஞ்சு எடுத்திருக்கோம் உங்க மகராசிக்காரங்களுக்கு. அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க இந்த மகராசிக்காரங்களுக்கு. லாஸ்ட் 1 இயரா தான் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ராகுகை பற்றி கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இந்த குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த குரு வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கும், அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவதற்கும், புத்திர அதாவது புத்திரர்கள் மூலம் இவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் மூலம் உதவி கிட்டும். மகர ராசியில யாரா இருந்தாலும் தன்னுடைய புத்திரர்கள் மூலம் லாபம் அடைவார்கள். புத்திரர்கள் நல்லா முன்னேறிவார்கள். மகர ராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு மிகவும் ஏற்றமான காலம். அவருடைய குழந்தைகள் நல்ல ஒரு ஹையர் ஸ்டடி படிப்பதற்கோ, வேலைகளுக்கு முயற்சி பண்ண அந்த வேலையில முன்னேற்றமோ எல்லாமே இந்த மகர ராசிக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மிகவும் சிறப்படைவார்கள். அதனால் 7 சனியுடைய தாக்கங்கள் குறைஞ்சிச்சு. பாதச்சனி அடுத்த 2025 மார்ச் மேல முடிஞ்சிடும். ஸோ 2025 இந்த குரு பேச்சு சப்போர்ட் பண்ணணும். 2025 மார்ச்ல எல்லாம் மகர ராசியின் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மகர ராசிக்கு வந்து 5ஆம் இடம் சுக்கிரன், 10ஆம் இடம் சுக்கிரனா இருக்கனால இவங்க வந்து கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இயக்குனராலும் சரி, தயாரிப்பாளரும் சரி, நடிகராலும் சரி, மகர ராசிக்காரங்களுக்கு இது சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளன. மகர ராசி பிறந்த பெண்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் ஏற்றமான ஆண்டாக அமையதற்கு வாய்ப்புள்ளன. ஸோ அவங்களுக்கு என்னென்ன தொழில் பிடிச்சிருக்குன்னு அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கு இந்த குரு சப்போர்ட் பண்ணும். அதனால நீங்க உங்க மைண்ட்ல ஏதாவது வச்சிருப்பீங்க, இந்த செய்யலாமா செய்ய வேண்டாம்னு. அந்த விஷயங்கள் இந்த குரு பேச்சு 2024 மே மாசம் 1ஆம் தேதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த சப்போர்ட் பண்ணனால உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு மிகவும் ஏற்றமான காலமா அமையறதுக்கு வாய்ப்பு உள்ளன. அதே மாதிரி மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு ராகு திசை, அதாவது இந்த மகர ராசியில ராகு திசை நடப்பவர்கள் கண்டிப்பா வெளிநாடு போகலாம். குரு 5ல பாதச்சனி, 3ஆம் இடத்துல மீனத்துல ராகு, ஜலராசி, காலபுருஷன் 12ஆம் வீடு. காலபுருஷன் 12ஆம் இடத்துல ராகுவும், காலபுருஷன் 2ஆம் இடத்துல குருவும், காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கனால இந்த மகர ராசி நேயர்களுக்கு படிக்கிற பசங்கள் வெளிநாடு போய் படிப்பதற்கும், வெளிநாடு சென்று வேலை தேடுவதற்கும் மிகவும் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 1 இயர். இதை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இதுல இருந்து வளர்ச்சிடாமா. இப்ப ஏறிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் 7 சனி முடிஞ்சிடும். இந்த குரு சப்போர்ட்ல இருக்கும், மீனத்துல ராகு இருக்கு. இந்த 3 கிரகம் சப்போர்ட்டா இருக்கனால இவங்களுக்கு மிகவும் ஒரு ஏற்றமான ஆளாக அமையதுக்கு மகர ராசிக்காரன் கண்டிப்பா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. 2025ஆம் ஆண்டு 24-25 மிகவும் ஒரு சிறந்த ஆண்டாக மகர ராசிக்கு அமைய வாய்ப்புகள் உள்ளன. மகர ராசிக்கு பரிகார ஸ்தலம், அதாவது மகர ராசி வந்து காலபுருஷனுடைய 12ஆவது வீடு, 10ஆவது வீடு. இவங்களுக்கு பரிகார ஸ்தலம், அதாவது குரு தசை நடக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சுவாமிமலை, அதாவது உங்களுடைய பசங்க நல்ல முன்னேற்றம் அடையணும்னு நினைச்சீங்கன்னா சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க பசங்களுக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்கும். சுவாமிமலை முருகன் சன்னிதானம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க பசங்களுடைய எதிர்காலம், இப்போ சொன்ன மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு ராகு தசை நடக்கும், நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. அதனால ரிஷபராசியில சுக்கிரன், ரிஷபராசி குரு பகவான் இருக்கனால நீங்க கண்டிப்பா வந்து சுவாமிமலை அந்த சன்னிதானம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க பையனுக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்கும், அவனுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வெளிநாடு சென்று படிப்பதற்கும், வெளிநாடு வேலை தேடி போவதற்கும் சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறான்ல, கண்டிப்பா அங்க போய்ப்பாங்க, நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுமா. நன்றி, வணக்கம். கும்பராசினர்களுக்கு வணக்கம். இது காலபுருஷனுடைய 11ஆம் வீடு, லாபஸ்தானம். இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா சனி பகவானுடைய வீடு. மகரம் கும்பமும் சனி பகவான், அது 10 மகரம் வந்து 10ஆவது வீடு, இது வந்து கும்பம் வந்து 11ஆம் வீடானால இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு என்பதை காண்போம்.
கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த குரு, மேசத்தில் இருந்த குரு அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஜென்மச்சனி வர இது நாள் வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சது. இப்போ ஜென்மச்சனி, இந்த சனி வந்து இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கனால இந்த சனி தசை வந்து அவ்வளோ சிறப்பான கும்பராசிக்கு சனி பூராட்டத்தில் சேர்ந்ததுனால இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதாவது 7.5 சனி நடக்கிறனால சனி உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா பாதிப்பு கிடையாது. சனி உங்களுக்கு பாதகமான அமைப்பில் உங்கள் ஜாதக கட்டத்தில் அமைந்திருந்தால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதேமாதிரி இந்த குரு பயிற்சி 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு, 3ஆம் இடம் அவ்வளோ சிறப்பு கிடையாது. 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் பெட்ரு. 4ஆம் இடத்துக்கு போது ரொம்ப விசேஷம் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுடைய ராசிக்கு கும்பராசிக்கு 8ஆம் இடமான கன்னி ராசியை குரு பார்க்குறார். 8ஆம் இடம் வந்து உடம்பு சம்பந்தப்பட்டது. அப்போது இது நாள் வரைக்கும் ஜென்மச்சனியில் இருந்த உடல் தொந்தரவு இருந்ததில்ல, அந்த உடல் தொந்தரவுலாம் கிளியர் பண்ணி விட்டுருவார் குரு பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது 7உடைய தாக்கங்கள் இருந்தாலும் அவருடைய பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பதனால உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். ஜென்ம சனியா இருக்கனாலையும் அந்த குருவுடைய பார்வை, அதாவது விருச்சிக ராசியை பொறுத்து, அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு, விருச்சிகத்தை. அப்போ இந்த ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லுங்க விருச்சிக ராசியை பார்க்கறதுனால இவங்க பூமி தொழில் செய்யறவங்க, கும்பராசிக்காரங்க யாரா இருந்தாலும் லேண்ட் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்டு, லேண்டை வாங்கி பிஸ்னஸ் பண்றவங்க, லேண்டிலிருந்து விளையக்கூடிய பொருள், அக்ரிகல்ச்சர் கூட்டு, இந்த மாதிரி தொழில் தொடங்குவதற்கு மிகவும் ஒரு ஏற்றமான ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளன. ரியல் எஸ்டேட்டு, பூமியிலிருந்து விளையக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி நவதானியங்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுவங்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி ராசிக்கு 12ஆம் இடம் மகரத்தை பார்ப்பதால சுபகாரிய செலவுகள், அதாவது குடும்பத்தில் உங்களுக்கு 7.5 சனி நடக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கனா நிறைய சுபகாரிய செலவு இருக்கும். சுபகாரியங்கிறது நல்ல, ஏன்னா குரு 12ஆம் இடத்தை பார்க்கறது நல்லது தான். ஜென்ரலாக 12ஆம் இடத்தை குரு பார்த்தா நல்ல சூழல்களாக இருக்கும். அதனால வீடு கட்டுறது, குடும்பத்தில் யாருக்காவது கல்யாண காட்சிகள் நடப்பதுக்கு செலவு பண்ணுறது, அதுபோல் வெளிநாடு அதே 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், வெளிநாடு டிராவலிங், சில வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்காக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பசங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்கள பார்க்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த குரு பயிற்சி மிகவும் ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி 3 விஷயம்: ஆரோக்கியம் சீராகும், தொழில் தொடங்குவதற்கு மிகவும் ஏற்றமான ஆண்டு, அது ரியல் எஸ்டேட் பண்ணவங்க மிகவும் ஏற்பாடு ஆகும், வெளிநாடு சென்று போகவங்களுக்கு, அதாவது பசங்க அங்கே வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க பார்க்க போகணும்னு நினைச்சீங்கனாலும் அது ஒரு சிறப்பான ஆண்டாகும். அது சுபவரியம், ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குற சுபவரியம், வீடு கட்டுறது, கல்யாண செலவு, பசங்க வெளிநாட்டில் இருப்பாங்க போய் பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் 12ஆம் இடத்தை குரு பார்க்கனால கண்டிப்பாக நடக்கும். அது நல்லதாக ஏற்றுக்காங்க. அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குருதசை நடக்கிறவங்களுக்கு மிகவும், அதாவது கும்பராசியில் குருதசை யாருக்கெல்லாம் நடக்குதுங்களோ அவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் மிகவும் சிறப்பாக இருக்கும். இவங்க நினைச்ச மாதிரி படிப்பு இந்த குருதசை நடக்கும். கும்பராசியில் யாருக்குனாலும் குருதசை நடக்கும், அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படிப்புக்கு முயற்சி பண்ணால் அந்த படிப்பு கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்போ மருத்துவத்துறைக்கு போகிறாங்க நினைக்கிறாங்க, மருத்துவம் கிடைச்சிடும், நீட் எழுதி பாஸ் ஆகலாம். இல்லை இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறாங்க, இன்ஜினியரிங் போடலாம். இல்லை ஆர்கிடெக்ட் படிக்கணும்னாலும் படிக்கலாம். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது இந்த குரு ரிஷபத்திலிருந்து 8ஆம் இடம், 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பதனால இந்த முயற்சி இவங்களுக்கு பலிதமாகும். அதே மாதிரி இவங்க சிறப்பான ஒரு ஆற்றல் மிக்கவங்க. ஏன்னா 11ஆம் இடம் இவங்க மற்றவங்க ஹெல்ப் பண்றவங்களா இருப்பாங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம், இவங்களால நிறைய லாபம் அடைவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கும்பராசினர்களால நிறைய வர பெனிஃபிட் அடையிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. கொஞ்சம் பேர் 1-2 பேர் சுயநலமா இருந்தாலும் மேக்சிமம் கும்பராசினர்கள் மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டா இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக இருக்கும். அது இந்த ஆண்டு அவங்களுக்கு அது அந்த ஒரு நல்ல செயல் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த கும்பராசிக்கு அமைய வாய்ப்புகளோட சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவங்களுக்கு பரிகார ஸ்தலம் கும்பராசிக்கு கண்டிப்பாக வந்து காலப்புற்றுள்ள 11ஆம் இடம் இவங்க போகக்கூடிய ஸ்தலம் வந்து திருத்தணி முருகன் கோயில். இவங்க வந்து
இப்போ வந்து சனி பகவான் பூராட நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிறார். கும்பம் குரு பகவான் ரிஷபத்தில் ராசியில் இருக்கிறாரு. ராகு வந்து 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்காரு. கேது 8ஆம் இடத்துல இருக்கு. அதனால இவங்க கண்டிப்பா வந்து திருத்தணி போயிட்டு வந்தா இவங்க காரியம் நடக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது குரு பார்க்கறாரு. அதனால குருவுடைய பார்வை கேதுக்கு இருக்கனால பெரிய பிரச்சனைலாம் இருக்காதுங்க. அதனால இவங்க வந்து திருத்தணி முருகன் சன்னிதானம் போய் சாமி தரிசனம் குடும்பத்தோடு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க நினைச்ச காரியம் நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புருஷனுடைய 12ஆம் வீடு மோட்சஸ்தானம். 12ஆம் வீடுங்கிறது மோட்சஸ்தானம் சொல்லுவாங்க. மேசம் நுழைவு ஸ்தானம், 12ஆம் வீடு மீனம் வந்து மோட்சஸ்தானம். மோட்சஸ்தானத்துக்கு அதிபதி குரு. காலப்புருஷனுக்கு 9க்கும் 12க்கும் அதிபதி குரு பகவான். இது நாள் வரைக்கும் அவர் வந்து 2ஆம் இடத்தான் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போது அவர் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பேச்சு ஆகிறார். இந்த குரு பயிற்சி 3ஆம் இடம் பயிற்சிங்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியமான அமைப்பு கிடையாது. அதாவது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன் ஸ்லாக்கியமான அமைப்பு கிடையாதுன்னா, ராசியிலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பயிற்சி இந்த மே மாதம் 1ஆம் தேதி மாறுது. 2021 மே மாதம் அது ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகுது. ராசியாதிபதி 10ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போகுது. அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. இவங்க கண்டிப்பாக பரிகாரம் பண்ணியே ஆகணும். ஏன்னா தலையில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, விரயச்சனி. ராசியில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல குரு. ஸோ எல்லா பிளானட்டுமே மைனஸில் இருக்கு. சனி மைனஸில் இருக்கு, ராகு மைனஸில் இருக்கு, குரு மைனஸில் இருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு 7 நடக்கு. 3ஆம் இடத்துல குருவும் ஜென்மத்தில் ராகும், 7ஆம் இடத்துல கேது இருக்குது. நிறைய பாதிப்புகளை உண்டாக்கும். நேரம் லவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க நல்லது. பிரச்சனைகள் நிறைய உருவாகும். ஏன்னா ராசிக்கு 7ல் கேது. பஞ்சாயத்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளன. யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கவனமாக இருங்க. ஏன்னா தலையில் ராகு இருக்கு, பாம்பு. 7ல் கேது இருக்கு. பஞ்சாயத்து கோர்ட்டு வழக்கு எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கவனமாக இருந்துக்காங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது இள வயதினர்களுக்கு, அதாவது கரைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 18, 20, 25 இந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இந்த சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி 7 சனி நடக்கிறது மட்டும் ராசியில் ராகு இருக்கு, 7ல் கேது இருக்கனால இது நாள் வரைக்கும் 2ல் இருந்த குருவா 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு கூட அந்த முயற்சிகள் பரிதமாகாது. நம்ம முயற்சியை அமுக்கும். நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை போட்டு அமுக்கிடும். தைரிய ஸ்தானத்தை உங்களோட வீரியம் கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நிறைய நிதானமா செயல்படுங்க. அவசரப்படி இந்த முடிவு எடுக்கிறாங்க, பிரச்சனை மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை குரு பார்க்கனால திருமணங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு ராசிக்கு 7ஆம் இடத்தை ரிஷபத்துல இருந்து 7ஆம் இடத்துல கேதுவை குரு பார்க்கனால பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்க. ஓடி போய் கல்யாணம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதுங்க, பிரச்சனை வரும். அதனால பிரச்சனை இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று, இந்த ராசியில கேது, ராசியில ராகு 7ல் கேது இருக்கு. என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லைன் நீங்க இந்த ஒரு வருஷத்துக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. ஸ்பிரிச்சுவல் லைன்ல போயிருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. 7 சனி நடந்தாலும் நீங்க சிவன் ஆலயம் போங்க. மாசத்துக்கு ஒருக்க நீங்க முடிஞ்சா திருவண்ணாமலை போய் கிரிவலம் வாங்க. கிரிவலம் போங்க, முடிஞ்ச வரைக்கும் கிரிவலம் 12 மாசம் கிரிவலம் போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சிவன் பார்த்துக்கிடுவாரு. அதனால நீங்க கண்டிப்பா மீனராசிக்காரங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை சால்வ் பண்ணதுக்கு சிவாலயம் போங்க, இதெல்லாம் சுத்துங்க. கிரிவலம் போனேன்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய செலவுகள் இருக்கும். நீங்க நல்ல செலவா பண்ணிக்க. 12ஆம் இடத்துல சனிங்க சுப செலவை பண்ணிக்கன்னா 3ஆம் இடத்துக்கு கூறும் 12ஆம் இடத்துல சனினால நல்ல செலவு பண்ணிக்கங்க. நல்ல செலவு மீன்ஸ் என்னன்னா, படிப்புக்காக செலவு பண்ணலாங்க. நல்ல படிப்பு, ஆனா கவனமா படிக்கணும். 7 சனி நடக்கலாம், படிப்பு டிஸ்கன்டினியூ ஆகாம பார்த்துக்கணும். இதெல்லாம் பணம் கட்டுவானுங்க, காலேஜுக்கு போக மாட்டானுங்க, அப்படி பணம் லாஸ் ஆகும். ஸோ நிறைய லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஜுகேஷன் விஷயத்துல லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கிற மாணவர்கள் மிகவும் கவனமா சூஸ் பண்ணி நம்ம என்ன படிக்க நினைச்சு ஒரே முடிவோட போங்க. 2 மனசா போனீங்கன்னா உங்களுக்கு பணம் விரயமாவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால
ரொம்ப கவனமா இருங்க. இங்க படிக்கிற பசங்கள் அதே மாதிரி வெளியே போகும்போது கவனமா போங்க. கூட்டு சேர்க்கை நண்பர்கள் அதிகமான கூட்டு சேர்க்கைகள் இந்த கொஞ்சம் 1 இயருக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. படிப்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. என்ன படிக்கிறது நிதானத்துடன் யோசிங்க. என்ன படிச்சா சிறப்பா இருக்கும் உங்க மைண்ட் எழுதிக்கங்க. அதுக்கு பணம் கட்டுங்க. 2 மாசம் போனீங்கன்னா பணம் வரையாததுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் விரையச்சனி ஜென்மத்தில் ராகு, குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ 7ல் வந்து கேது இருக்கனால ரொம்ப நிதானமா செயல்படுறது நல்லது. மற்றபடி இவங்க வந்து இதுல வந்து சுக்கிர தசை யாருக்கெல்லாம் நடக்கோ, மீன ராசிக்காரங்க சுக்கிர தசை நடக்கவங்களுக்கு பாதிப்பு கிடையாதுமா. சுக்கிரன் வந்து சனிக்கு மித்ரு, சுக்கிரன் வந்து சனி பகவான் நட்பு கிரகம். அதனால 7ல் சனி பெரிய பாதிப்பு வராது. நல்லா தெரிஞ்சுங்க. இதுல ஒரு நிறைய விஷயம் இருக்கு. சுக்கிர தசை யாருக்கெல்லாம் நடக்கோ அவங்கள பெரிய நெகட்டிவ் வைப்ரேஷன் கிடையாது. கேது தசை நடக்கிறவங்களுக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் சனி தசை இப்ப பூரட்டாய் 4ஆம் மாதத்துல பிறப்பாங்க. சனி தசை நடந்துட்டு இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. இந்த சனி தசை, புதன் தசை, கேது தசை நடக்கிறவங்க மட்டும் மிகவும் கவனமா இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுக்கிர தசை நடக்கிறவங்க பிரச்சனை இல்லை. அதே மாதிரி குரு தசை குழந்தையிலே வந்துடும். 3 வயசு 4 வயசுல நடந்த கொஞ்சம் பறக்கணும், அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த கேது தசை, புதன் தசை, சனி தசை நடக்கிறவங்க மிகவும் கவனமாக இருக்கணும். காரணம் ராசியில ராகு, விரயத்தில் சனி, 3ஆம் இடத்துல எல்லாமே மறைவு ஸ்தானத்துல கேந்திரத்துல லக்கண கேந்திரத்துல ராசி கேந்திரத்துல ராகு இருக்கா, 7ஆம் கேந்திரத்துல கேது இருக்கிறார். ரொம்ப பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஜாதக கட்டத்துல நல்ல கிரக அமைப்பு நல்லா இருந்தால் ஒழிய, ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா கிரக வலிமை தசா புத்திகள் வலிமையா இல்லைன்னா கண்டிப்பா பாதிப்பு வரும். கிரக நிலைமை நல்லா இருந்து தசானான் வலுவா இருந்தால் பாதிப்புகள் கிடையாதுமா. யாரா இருந்தாலும் சரி. தசானானும் உங்க ஜாதக பிறப்பு ஜாதகத்துல தசானான் வீக்கா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கோச்சாரமும் சேர்த்து உங்களை அமைக்கிறோம். கஷ்டங்கள், பண விரயம், தொழில் விரயம், நஷ்டம் எல்லாம் வரும். ஆனா நிதானமா செயல்படுங்க, நல்லது. இவங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து மீனராசிக்காரங்கள் ஜென்ரலா மீனராசி வந்து காலப்பூசோடைய 12வது வீடு, ஜலராசி, நீர் ராசி. இவங்க வந்து கண்டிப்பா வந்து முருகன் சனி தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு சொல்லிக்கிறார், மோட்சஸ்தானமா இருக்குது 12ஆம் இடம். இங்க சுக்கிரன் உச்சமாகிறார். அதனால தான் 12ஆம் இடம் அயன சயனம் போகணும்னு சொன்னா இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம் உச்சமாகிறார், புதன் நீச்சமாகிறார். அது வந்து மகாவிஷ்ணு, இது வந்து மகாலட்சுமி வீடு. கன்னி எப்படி வந்து விஷ்ணு வீடு சொன்னோமோ, மீனம் என்பது மகாலட்சுமியுடைய வீடு. இங்க சுக்கிர பகவான் உச்சம், புதன் நீச்சம், நீச்ச பங்க ராஜ கூடக்கூடிய அங்க. அதனால மகாலட்சுமி கடாட்சியோட சுக்கிரனை போய் அங்க ஏன் வச்சிருக்காங்க 12ஆம் இடத்துல ஐயன சேன பக்கத்துல, அது 12ஆம் மோட்சஸ்தானமா இருக்கனால, குரு ஆட்சியா இருக்கனால அது வந்து 12ஆம் இடம் மோட்சஸ்தானமா வச்சிருக்கிறாங்க. கண்ணாம் இடத்துல ஒரு நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா தீர்க்காயுசு, நல்ல மரணம். அதான் 12ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லுவாங்க ஒரு மரணம் இறப்ப சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம் தான். அதனால 12ஆம் ஒருத்தர் நல்ல கிரகங்கள் நல்ல அமைப்புல இருந்துன்னா நல்லபடியா இறப்பு ஏற்படும் சொல்லுவாங்க. பாவக்கட சேர்க்கை, பாவக்கட தொடர்பு அதிகமா இருந்தா அவங்களுக்கு மரணம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான் அது அவங்களோட ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அப்படி இருந்தாலும் மீனராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சுக்கிர தசை நடக்கிறவங்க மட்டும் பாதிப்பு இல்லை. மற்ற எந்த திசை நடந்தாலும் நிதானமாக செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.